செயினை கழட்டி கொடுன்னு கேட்கவும் எங்க அடிச்சிட போறாருன்னு பயந்துட்டு அந்த செயினை கழட்டி கொடுத்துட்டேங்க. அது உடனே எங்க அம்மா கையில கொடுத்துட்டு போய் அந்த நகையை போய் அடவு வச்சு காசு வாங்கிட்டு வாடி, உடனே 50,000 தேவைப்படுதுல அவங்க வீட்டுக்கார மாட்ட கொடுத்துரு, மாடியில் கட்டி தட்டவங்க அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி அம்மா என்ன பண்ணாங்க, அந்த செயினை போய் அடவு வச்சு காசு வாங்கிட்டு வந்து அவங்க கையில கொடுத்துட்டாங்க. அவங்க வந்து கரெக்டாக ஒரு 2 மாசத்துல டக்குன்னு விறுவிறுன்னு மேலே ஒரு ஹாலு, ஒரு கிச்சனு, பாத்ரூம் வெளியில் இருக்க மாதிரி அந்த மாடி ஃபுல்லாக நாங்கள் பண்ணிக்கலாங்க. அந்த மாதிரி அழகாக கட்டி கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் இந்த வீட்டில் இருந்து ஏத்தாப்புலே அந்த வீட்டுக்கு மாடிக்கு போயிட்டோம் நாங்கள், குழந்தைங்கள்லாம் தூக்கிட்டு. ஆனால் மேலே வந்து சீட்டி மாதிரி போட்டிருந்தாங்க. இந்த குழந்தைங்கள்லாம் அந்த சீட்டியில் உள்ளே வச்சுக்கலாம் கஷ்டமாக இருக்கும்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்கு வெளியில் மாடியில் தென்னை மரம் ஒன்று ஹைட்டாக இருக்குங்க, 2 தென்னை மரம் இருக்கும். அந்த தென்னை மரத்து கிளைய 2ஐயும் ஒன்றா பிடிச்சி கட்டி அந்த நிழல்ல தான் பிள்ளைங்களை வெளியில் போட்டு படுக்க வச்சுட்டு நான் பார்த்துட்டு அப்படி தாங்க இருப்பேன். ஏன்னா அப்பாவுக்கு உள்ளே இருந்தால் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும், டிவி பார்ப்பாரு, குழந்தைங்க வந்தால் டென்ஷன் ஆவார், அதனாலே நான் அந்த மாதிரி பண்ணுவேங்க. அப்புறம் என்ன பண்ணாரு, மாடியில் அப்படி தான் கீழே வாடகைக்கு இருக்கும், மாடியில் துணி காய வைக்க வந்தாங்களா, அவங்க என்ன பண்ணாரு, அவங்க பாட்டில் காய வச்சுட்டு போகிறாங்க. இவருக்கு எனக்கு பண்ணிருக்கனால அவங்கள கையை பிடிச்சி வளைச்சிட்டு அவங்கள அடிக்க போறாரு. ஐயோ இருந்தாலும் நான் பைத்தியமா இருக்க மாட்டேங்க, ஐயோ பிரேமா என்னை காப்பாற்றணும். அப்புறம் அதுல இருந்து பாருங்க, மாடியில யாருமே துணி காயப்படுவோம், மாடிக்கு யாருமே வரமாட்டாங்க, நாங்க மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். வீட்டுக்காரவங்ககிட்டையும் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க, நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க அப்படி